அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் விளக்காய். அதை தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் ஆதியாகமம் 12 அதில் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. All people shall be blessed through you. ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது ஏதோ நம்ம செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, அது பிரதானமான நோக்கம் அல்ல. நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை இந்த பூமியில இந்த பட்டணத்தில் மற்றவர்களுக்கு இருக்கிற நாட்கள் ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? வாய்களை தரது ஹல்லேலூயா. நிறைய வாலிபர்கள் இருக்கிறோம், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா ஒரு சேனையா எங்களை ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லவர். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் தரிசனமுள்ள ஒரு சந்ததி எழும்பட்டும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தரிசனமுள்ள ஒரு தலைமுறை எழும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேருக்காக புகழுக்காக ஆண்டவரே இருக்கிற சந்ததி அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு பேர் உண்டாக்க வேண்டும், நான் பெரிய மனுஷனாய் மாற வேண்டும், அந்த எண்ணத்தோடு அல்ல ஆண்டவரே. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் சந்ததி. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அவர்கள் என்ன, அந்த சந்ததி யாருன்னு கேட்டா, அவர் எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, ஜனங்கள் எங்க பாராட்டினாலும் சரி, பாராட்டு கிடைக்காம போனாலும் சரி, ஹல்லேலூயா உயர்நிலைக்கு நான் ஏறினாலும் சரி, ஏறாம போனாலும் சரி, எந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கு உண்மையா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற. கைகளை தட்டி சொல்லுங்க, அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியில நிரம்பி, ரகமஷதலபோதியாந்தரரா ரமமதியாந்தலபோதியாந்தரரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நோக்கமும் தேவ திட்டமும் மமமா ஷந்தலபோதியாந்தரரா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்த ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலத்திலே வைராக்கிய வாஞ்சை உள்ள ஒரு சந்ததி இந்த சபையிலிருந்து எழும்பட்டும். தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றுவீராக. எதற்காய் அழைத்தீரோ, எதற்காய் பிடித்தீரோ, எதற்காய் எங்களை தெரிந்து கொண்டீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுவீராக. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் உங்க சத்தம் எழும்பட்டும். ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, எங்கள் நடுவே நீர் இறங்கி வருவீராக. வானம் எங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் எங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்தை பிரத்யட்சமாய் நடத்தின ஆவியானவர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆளுகை செய்வீராக. வழி தெரியாமல் எங்கே போவது, என்ன செய்வதென்று ஹல்லேலூயா திக்கற்ற நிலைமையிலே, some of them are in the crossroads, oh God, not knowing. Father, we pray that you will guide, oh God, hallelujah. You will lead every young boy, young girl. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் வழிகாட்டியாய் வருவீராக. ஹல்லேலூயா. அவர்களை நடத்தி சென்ற அதே மேகம் இந்த நாட்களில் எங்களை நடத்தி செல்லட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி, விலகாத மேகம் நீ முன் செல்லும்
விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கைகளை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி, வல்ல ஆவியானவரே, thank you Father Lord, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் உள்ளத்தில், எங்கள் சூழலில் நீர் வருவீராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை. கைகளை உயர்த்தி, விலகாத, எங்களை விட்டு விலகாத மேகமே, விலகாத விலகாத மேகம் நீ, விலகாத விலகாத மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, செயலில கலந்து இருக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில வெறும் பாட்டுல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த மறுபடியும் பாடலாமா? என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல கிறிஸ்துவ நான் வெளிப்படுத்தணும். இந்த உலகத்திற்கு இயேசுவை காண்பிக்கணும். என் பாட்டு மூலமாக இல்ல, என் பிரசங்கத்தின் மூலமா இல்ல, என் வாழ்க்கை மூலமா இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நடமாடும் வேதாகமமா எங்களை மாற்றுங்க. எங்க பேச்சு, எங்களுடைய நினைவு, எங்களுடைய எண்ணம், எங்கள் நடக்கை, எங்கள் வாழ்க்கை, நாங்கள் செய்கிறதான காரியம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். கிறிஸ்துவை, இயேசுவை பிரதிபலிக்கட்டும். ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா, அப்படிப்பட்ட ஒரு சபையாய் ஹல்லேலூயா எங்கள் திறமைகளை, எங்கள் தாளந்துகளை மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் அல்ல ஆண்டவரே, இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி கொடுக்கிற ஒரு நபராய், ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய். Lord, we pray that you will pour out your spirit, oh God, in these last days. We need you, God. எங்கள் சந்ததிக்கு நீர் தேவை, இந்த சந்ததிக்கு நீர் தேவை. இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுக்கிற ஹல்லேலூயா நடமாடும் வேதாகமங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்க. அப்படிப்பட்டதான ஒரு பலன் இறங்கி வருவதாக, அப்படிப்பட்டதான ஒரு கிருபை இறங்கி வருவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ரகமஷந்தலபதியாந்தே லெபரரர கோரோயா தேரரரபோதியாந்தரரரமா
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில இயேசுவை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. கேளுங்க, அதுதான் பிரதானமான நோக்கமா மாறட்டும். மறுபடியும் கைகளை உயர்த்தி, என் பேச்சில, என் பேச்சில, என் பேச்சில ஹல்லேலூயா மூர்க்கம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக ஒரு திறந்த புத்தகமா எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. நடிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ காட், எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ எஸ் லார்ட். அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. Thank you Father Lord. Glorify your name. கேட்கலாமா? ரெண்டு கை உயர்த்தி, அன்பினாவியானவரே, sing it again, sing it again. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இயேசுவே, அன்பினாவியானவரே, விலையேற precious God, come in the midst of us, oh God, we need you. எங்கள் சபைக்கு நீர் தேவை. எங்கள் பட்டணத்திற்கு கை உயர்த்தி மறுபடியும் பாடுவோம். அன்பினாவியானவரே, இயேசுவே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. அந்த மேகம் எங்களை நடத்தி செல்லட்டும். அந்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லுவீராக. எப்படி இயேசுவானவர் ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாரே. Help us, oh God, that we will learn to live by the Spirit of God, led by the Spirit of God, not by the pressure of this world. Hallelujah. Not by a system. Hallelujah. Oh yes Lord. இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், அடுவோம். விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், சத்தமாய் விலகாத. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்வீராக. We need you Lord in these last days. Pour out your Spirit, oh God. ஆவியானவரே, we bless your name. வல்ல ஆவியானவரே, தெளிவீரா. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவி உங்க சத்தம் ஒரு பெருமூச்சோடு கேளுங்க. நான் இனி வெறும் பாட்டுக்காக உம்மை கூப்பிடுவதல்ல, வெறும் தேவைக்காக உம்மை அழைப்பதல்ல ஆண்டவரே. உண்மையாகவே நீர் எங்களுக்கு தேவை. இந்த பிரயாணத்தில், இந்த ஓட்டத்தில் நீர் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. உம்முடைய நடத்துதல் தேவை. உம்முடைய வழிநடத்தல் தேவை. உம்முடைய ஒத்தாசை தேவை. எங்கே போவது, என்ன செய்வது என்று கலங்கி இருக்கிற நேரத்தில் சூழலை ஆவியானவரே, ஹல்லேலூயா, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, ஆவியானவரே, கைகளை தட்டி சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ரகம சதலவதியானே, glorify your name. ஆவியானவரே, வல்ல
நம்புறவங்க கையை உயர்த்தி, எந்த துணையா இந்த நெருக்கடியான இந்த பயங்கரமான சூழல் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கடல் மீது நடந்தி அற்புத பாதங்கள் எனக்கு முன்பாக செல்லது என் கண்ணு பார்க்கட்டும். எனக்கு கவலை காற்றையும் கடலையும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தின அதே ஆவியான தேவ மகிமை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. Oh yes Lord, exalt your name. உங்க சத்தம் உயரட்டும். Sing it again. ஆராதனை ஆராதனை. Glorify your name. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, இயேசு மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த இடத்துல கேட்கப்படட்டும். ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நம்புறவங்க கையை உயர்த்தி, இந்த யுத்த நாட்களிலே எல்லா விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிற, அடுத்தது என்ன நடக்கும் கலங்கி இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நடத்துவது உம்முடைய கரம் மாத்திரமே. கையை உயர்த்தி சொல்லுவோம். பாதையெல்லாம் அந்தகாரம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பா. எங்கள் சபை மீது கர்த்தர் உதிப்பா. எங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உதிப்பா. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. Thank you God. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அவர் ஒருவருக்கே, அந்த மீட்பர் ஒருவருக்கே, அந்த ரட்சகர் ஒருவருக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Father Lord. Oh பாதை எல்லாம் அந்தகாரம், அதை காட்ட ஒருவர் உண்டு. பார்வோன் சேனை கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே. நம்புறவங்க கையை உயர்த்தி, ஆற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தரினோடு கூட எந்த துணையா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி அற்புதமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க.
ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் கானான் தேசத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். போகிற வழியில திடீரென்று ஒரு குறுக்கீடுதல். ஹல்லேலூயா. There was an obstacle. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது முன்னேறி செல்ல முடியல. எங்கே போவது, என்ன செய்ய, எந்த பக்கமும் திரும்ப முடியாத ஒரு சூழலை, ஒரு வழி, ஒரு சூழல். திரும்பி போய் விடலான்னு சில ஆட்கள் ஐடியா கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் விடுதலையாக்கி, நிறைய பேர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனா எகிப்திலிருந்து சரீர பிரகாரமா இந்த ஜனங்கள் வந்தாலும் இன்னும் மனதளவில் இன்னும் எகிப்தின் நிலைமைகள் நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு, திரும்பி போயிடலாமா என்கிறதான நிலைமை. ஹல்லேலூயா. Let's go back to Egypt. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அதற்காக கொண்டு வரவில்லை. ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருப்பாருன்னா ஹல்லேலூயா, அந்த காரியத்திற்கு திரும்ப நம்மை அழைத்து செல்ல மாட்டார். நம்புறவங்க கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்ரு இன்னைக்கு நம்மை அநேகரை ஹல்லேலூயா அதே அடிமைத்தனத்திலே, அதே பாவத்திலே வைத்து நம்மை எழும்ப முடியாமல் இன்னைக்கு அநேகரை ஹல்லேலூயா சிந்தை அளவில் சரீர பிரகாரமா வெளியே வந்துட்டாங்க. Physically they are out of Egypt, but in their mind they are still in Egypt. Hallelujah. They are still carrying the Egypt mindset. Hallelujah. எகிப்தின் மனநிலைமை தான் இன்னும் ஹல்லேலூயா சரீர பிரகாரமா வெளியே இருக்கிறாங்க. ஆனா மனதளவில் இன்னும் ஹல்லேலூயா இன்னும் எகிப்தின் காரியங்கள், எகிப்தின் நிலைமைகள். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள கசப்பு இருக்குது, எனக்குள்ள இன்னும் வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ள அந்த சண்டை ஹல்லேலூயா, எனக்குள்ள அடுத்தால மேல வரக்கூடாதுங்கிறதான எண்ணம் இருக்குது. வெளியே பார்த்தா அவங்கள பார்த்தா நல்ல சிரிப்போம், பேசுவோம், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னும் வெறுப்பு, இன்னும் வைராக்கியம், இன்னும் கசப்பு, இன்னும் அவர்களை குறிச்சுதான எரிச்சல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேற முடியாம என் வாழ்க்கையில இன்னும் there are so many obstacles in my life. Hallelujah. Hallelujah. வெளிய உலகத்துக்கு ஒரு வேஷம் மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன மாற்றுங்க, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி இந்த ஆராதனையில அதுதான் நடக்கும். கர்த்தர் அதை தான் செய்றார் நமக்குள்ள. அவர் வரும் பொழுது ஹல்லேலூயா நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது, நமக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, change me oh God. என்ன மாற்றம். நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ற சூழ்நிலையை மாற்றும், மற்றவங்களை மாற்றும்னு சொல்லிட்டு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றது சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் ஜெபம் மாறணும். ஆண்டவர் என்ன மாற்றும், எனக்குள்ள இருக்கிறதான காரியங்கள், எனக்குள்ளே தங்கி இருக்கிறதான ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் செய்யறது கரெக்ட், நான் கரெக்டா தான் போனேன், அவன் தான் வந்து இடிச்சான், அவன் தான் தவறு செஞ்சான், நான் சரியா இருக்கேன், அதுவே தப்பு அப்படி சொல்ற ஆட்களே ஹல்லேலூயா. நான் சரின்னு சொல்ற ஆட்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவே முதல் தவறு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே முடங்கி இருக்கிற தேவையில்லாத காரியம், அந்த எகிப்தின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவீராக. Every Egypt kind of situation, so God change me. என் ஆண்டவர் மாற்றி போடுவீராக, என் இயேசு மாற்றி போடுவீராக, என் ஆண்டவர் மாற்றி போடுவீராக, என் ஆண்டவர் இறங்குவீராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் வெறும் சும்மா அப்படியே கூட்டத்தோடு கூட்டமா நான் ஆராதித்து மாத்திரம் நான் போய்விட, சத்தம் மாத்திரம் கேட்கிற ஒரு ஆளா இருக்கக்கூடாது, சத்தம் மாத்திரம் போடுற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நம்ம கேட்டது போல இயேசுவை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிற ஒரு ஆள் என் பேச்சுல, என் மூச்சுல, என் நடக்கையில, என் சொல்லல மற்றவர்கள் இயேசுவை பார்க்க ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களை இனி இந்த உலகம் கிறிஸ்தவன் அடையாளம் பார்க்கறது நான் பாடுற பாட்டுனால அல்ல, நான் போடுற சீடினால் அல்ல, எனக்கு கிடைக்கிற வியூஸ்னால் அல்ல, நான் பண்ற பிரசங்கத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்றதுனால அல்ல, நகையை கழட்டுறதுனால, போட்டிருக்கிற வெள்ளச்சட்டையினால அல்ல. ஹல்லேலூயா. 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 ஆமென். இதெல்லாம் என்ன பரலோகத்திற்கு ஒரு நாளும் கொண்டு போகாது. ஆமென். ஹல்லேலூயா. வெளியரங்கமா இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா உள்ளமே உங்கள் இருதயமே மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, ஹல்லேலூயா, உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திருமகள் என்று இயேசு சொன்னார். இந்த காலை நேரத்தில் ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ளே மழுங்கி இருக்கிற
ஹல்லேலூயா. பாவ கரைகள் நான் முன்னேறி செல்ல முடியாமல், ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதான திட்டத்திற்கு நான் செல்ல முடியாமல் எழும்ப நினைக்கிறேன். I want to rise up and move forward. There's something that is blocking me. எனக்குள்ளே மழுங்கி இருக்கிறதான காரியங்களை ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஆராதனைக்கிற இந்த நேரத்துல ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மாறாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆரம்பத்துல பாஸ்டர் சொன்னது போல ஹல்லேலூயா ஆண்டவர் செய்வார். நான் செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும். ஹல்லேலூயா. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் சரீரங்களை கிழித்து நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். இருதயத்தை கிழித்து ஹல்லேலூயா. It's no more the outward appearance. Hallelujah. It is the inward. New Testament is no more hallelujah outward. It's all about inside. Hallelujah. All about inside. எனக்குள்ள என் சிந்தனை, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் ஆமென் ஹல்லேலூயா வெளியே யாருக்கும் தெரியாது. வெளியே என்ன வெள்ள வித்தியாசமா தான் பார்ப்பாங்க, ஆனா என் இருதயத்தை பார்க்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இயேசு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் இயேசு. கைகளை தட்டி என் இருதயத்தை யாருமே பார்க்காதது ஹல்லேலூயா. வெளியே என் பாட்டை பார்ப்பாங்க, வெளியே என் வியூஸை பார்க்க முடியும், என் மியூசிக்கை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்திமானம் போல நடக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஹல்லேலூயா கிறிஸ்தவனை மாதிரி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவனை போல இல்லாத நிலைமையில இயேசுவை பிரதிபலிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் I need a change. எனக்கு ஒரு மனம் மாறுதல் உண்டாகட்டும். யூதாஸ் கூட தான் இருந்தான், இயேசு கூட தான் இருந்தான். யூதாஸ் இயேசு கூட தான் இருந்தான். He had a best teacher. Judas had a best teacher. நல்ல ஆரம்பம் யூதாஸுக்கு, நல்ல துவக்கம் இருந்துச்சு. 3.5 வருஷம் 1000 நாட்கள் இயேசு கூட இருந்தான். நம்ம ஆலயத்தில் இருக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், மியூசிக் மினிஸ்டரில் இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போய் வாசிக்கலாம். வெளியே வியூஸ் வரலாம், மில்லியன் வியூஸ் வரலாம், உலகமே கை தட்டலாம். ஆனா இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அங்க போய் சேர முடியாது. அங்க போய் சேர முடியாது. நான் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நான் ஊழியத்துக்கு வரல. கையை உயர்த்தி சொல்லுங்க. யாரையும் நான் ப்ளீஸ் பண்றதுக்காக நான் எதையும் செய்யக்கூடாது. ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. விசேஷமா வாலிபர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே I don't want to please anybody. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு யாரையும் நான் திருப்திப்படுத்துறதுக்கு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. நான் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு இடம் ஹல்லேலூயா பரலோகம். ஆண்டவர் எனக்குள்ள இருப்பதை இந்த உலகம் பார்க்கணும். கை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் அடுத்த பாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். But Holy Spirit is prompting me. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ளே மனம் மாறுதல் இல்லாம ஹல்லேலூயா. Judas has the best teacher. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு எல்லாமே சிறந்ததா இருந்துச்சு. பெஸ்ட் பாஸ்டர், பெஸ்ட் டீச்சர், ஹல்லேலூயா, பெஸ்ட் இவாஞ்சலிஸ்ட், ஹல்லேலூயா, எல்லாமே ஹல்லேலூயா, பெஸ்ட் மிரக்கல் ஹீலர். அவர் கூட தான் நடந்துட்டு இருந்தான் யூதாஸ். 3.5 வருஷம் இயேசு கூடயே தான் இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற சர்ச்சில் தானே இருக்கிறேன், அப்பா அம்மா கிறிஸ்டியன், நானும் ஊழியம் தானே செய்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையில தானே வாசிக்கிறேன், சபையில தானே பாடுறேன், சபையில தானே எல்லாமே செய்கிறேன். ஹல்லேலூயா. நானும் ஊழியம் செய்கிறேன். யூதாஸ் எல்லாமே செஞ்சான். இயேசுவோடு கூட இருந்தாலும் ஹல்லேலூயா அவன் இயேசுவுக்காக இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தான், ஆனா இயேசுவுக்காக இல்லை. அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் எல்லாமே his thoughts hallelujah everything was different. ஆமென். அவன் உள்ள வந்ததே, ஊழியத்துக்கு வந்ததே ஹல்லேலூயா இயேசு கூட இருந்ததே, அவனுடைய நோக்கம் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய சிந்தனை சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக ஆலயத்திற்கு வரோம், எதற்காக ஹல்லேலூயா சபையில நம்ம இணைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவ மனிதரோடு இந்த சபையில நான் எதற்காக இருக்கிறேன், எதற்காக இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் இருக்கேன், எதற்காக இந்த மியூசிக் வாசிக்கிறேன், எதற்காக இந்த வர்ஷிப் டீம்ல இருக்கிறேன், எதற்காக பாடுறேன், எதற்காக செய்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக, இயேசுவுக்காக நான் செய்றேனா, இல்ல மற்றவர்களுக்கு புகழ், என்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் என்னை பத்தி பேசணும், அதற்காக? அப்படி நம்முடைய நோக்கம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்தை யாருமே பார்க்க முடியாது. இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன நோக்கம்? But there's a living God. That's what I want to tell. Hallelujah.
ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறாரே. நம்ம நோக்கம், நம்முடைய எண்ணம், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, எனக்குள்ள வேண்டாத காரியம் இருக்குன்னா என் ஆண்டவர் மாற்றுவீராக. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, but still Egypt mindset. Physically they are out, but still Egyptian mindset. சரீர பிரகாரமா வெளியே வந்துட்டாங்க, ஆராதிக்க போயிட்டு இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா மனநிலைமை இன்னும் எகிப்தின் மன. அங்க போனா நல்லா இருக்குமே, அங்க இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே. இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவருடைய மகிமையுள்ள பிரசனத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மாற்றங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சிலரை ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த ஊழியத்திலே கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு சில தடைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறதான, எனக்குள்ளே மழுங்கி இருக்கிறதான காரியம் வெளியே யாருக்குமே தெரியல. ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆண்டவரே, but inside உங்கள் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. தேவ மகிமை ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மாம்சத்தில் நாங்கள் கிரியை செய்யாதபடிக்கு ஆவியினால நாங்கள் பாடணும். விலகாத மேகமே ஆவியானவரேன்னு பாடணும். அவர் வரும்பொழுது எனக்குள்ளே இருக்கிறதான கசப்புகள், எனக்குள்ளே இருக்கிறதான வேண்டாத காரியத்தை என் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இதை கவனிங்க. ஹல்லேலூயா 19வது வசனத்திலே ஹல்லேலூயா ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம். அதே பட்டியல்ல ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. அது எனக்குள்ள இருக்கிறதா, நமக்குள்ள இருக்கிறதா? இந்த கால நேரத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம், வேசித்தனம் அப்படி பண்ணாதான் பெரிய பாவம். இல்லை, ஆண்டவருக்கு பெரிய பாவம் சின்ன பாவம் ஒண்ணுமே இல்லை. எல்லா பாவம் பொய்யர் அனைவரும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொய் பெரிய பொய் ஹல்லேலூயா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே பட்டியலில் ஆண்டவர் சொல்றார், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஹல்லேலூயா, பொறாமைகள். அடுத்தால் மேலே வர்றது நமக்கு பிடிக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹல்லேலூயா. அடுத்தால் பேர் வாங்குறது நமக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. கசப்பு. வெளியே நல்லா பேசுவோம். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள அவங்களை எதிர்க்கிற, அவங்களுக்கு ஏதாவது விரோதம் ஆமான்னு ஆவிகள் இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா. I don't know, I'm not able to move from this. ஹல்லேலூயா. அடுத்த பாட்டுக்கு நான் போகணும்னு ஹல்லேலூயா நான் விரும்புகிறேன். but there's something God is stopping நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுவதே இல்லை, அப்படியே மழுங்கி போயிருது, உள்ளேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவைகளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. If you want to move to the place that God has kept for you, ஹல்லேலூயா, அந்த எகிப்தின் காரியங்கள் நம்மோடு கூட ஹல்லேலூயா நம்மை விட்டு ஹல்லேலூயா அது அழிக்கப்படட்டும். ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்குள்ளே ஒருவேளை இப்படிப்பட்டதான எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா ஆமென். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். ஹல்லேலூயா. எதற்காக நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்? எதற்காக நான் செய்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்கிறேன். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காக ஹல்லேலூயா ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், பரலோகம் மகிமைப்பட வேண்டும் என்று நான் செய்கிறேனா? இல்லை, எனக்கு பேர் உண்டாக்க அதை செய்கிறேனா? ஹல்லேலூயா. யூதாஸின் ஆவி ஒருவேளை இருக்கும் அப்படின்னா இயேசுவோடு கூட இருந்தா. he was with Jesus but he was not for Jesus. இயேசு கூட தான் இருந்தா 3 வருஷம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இல்ல. ஆலயத்துல இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம், வர்ஷிப் இருக்கலாம், வர்ஷிப் மினிஸ்ட்ரியில இருக்கலாம், ஊழியத்துல ரொம்ப வருஷமா இருக்கலாம். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்னா ஹல்லேலூயா இந்த காலை நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க உங்க சத்தத்தை ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து hallelujah, there's something God wants to hallelujah change in this place. சிலருடைய வாழ்க்கையில hallelujah ஆண்டவரே அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே hallelujah. அந்த ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள வரட்டும், அந்த ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் நீங்க எடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா?
Hallelujah. Amen. யூதாஸ் திரும்ப சொல்ற இயேசு கூட தான் இருந்தான். He was with Jesus, but he was not with Jesus. அவருடைய நிலைமை பரிதாபமா இருந்துச்சு. இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே ஹல்லேலூயா பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக ஓடிட்டு இருந்தான். ஹல்லேலூயா நாண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா இயேசு மரிப்பதற்கு முன்பாக முடிவு பரிதாபமா இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் எங்க ஓடிட்டு இருக்கேன், எப்படி ஓடிட்டு இருக்கேன், இந்த சபையோடு, இந்த சபையின் தரிசனத்தோடு, இந்த தேவ மனிதரோடு கூட ஹல்லேலூயா எனக்கு தந்திருக்கிறதான திட்டத்தோடு நான் இணைந்து நான் ஓடுவதற்கு இந்த நாட்களில் தடையா இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் மாற்றுவீராக. கையை உயர்த்தி நான்கிற எண்ணம் ஹல்லேலூயா, நான் சரி, நான் செய்யறதா சரிங்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் திருத்தும் பொழுது, தவற சுட்டி காட்டும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மையான மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன் இல்ல நான் செஞ்சது தவறு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்பான். ஹல்லேலூயா இல்ல இது எனக்கு இல்ல மற்ற ஆளுக்குன்னு சொல்ற ஆளு ஹல்லேலூயா ஆண்டவர் அவர்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த காலை நேரத்தில் God is doing something. Hallelujah. I believe God is doing something. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? இவைகள் மாறாம இந்த காரியம் எல்லாம் உள்ள வச்சுட்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறேன், ஆண்டவருக்கு அதை செய்யறேன், அதை ஒரு நாளும் ஆண்டவர் அங்கீகரிப்பதே இல்லை. 2 பேர் காணிக்கை செலுத்த வந்தாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அடுத்த பாட்டுக்கு நான் போட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 2 பேர் காணிக்கை செலுத்த வந்தாங்க. ஒன்னு காயின், ஆபேல். 2 பேரும் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். முதல்ல ஆண்டவர் அங்கீகரிக்கிறது as a person, me. ஆமென். என் பாட்டு அல்ல, என் மியூசிக் அல்ல, என்னுடைய மில்லியன் வியூஸ் அல்ல, உலகம் கைத்தட்டுதே இவர் பிரசித்தி பெற்ற ஆளு, அதெல்லாம் நான் விரும்பாத ஒரு ஆளு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா இவர் பெரிய ஆளு, அவர் அங்கே போறாரு இங்கே போறாரு, எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். ஆமென். அவருக்கு வேலை செய்யறதுனால அவர் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தாதான் நமக்கு கனம். கைவட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. உலகம் இன்னைக்கு தூக்கும், நாளைக்கு அதே உலகம் தூக்கி கீழே போடும். இன்னைக்கு கை தட்டுவாங்க, நாளைக்கு ஏதாவதுன்னா அதே உலகம் தான் கீழே போடும். ஹல்லேலூயா ஆமென். அதனால தான் எப்பவுமே ஹல்லேலூயா நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய். இந்த ஊழியம், இந்த சபை இதுவரைக்கும் கர்த்தரை நம்பினதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒய் வெஸ்லி எனக்கு நல்லா தெரியும். ஆமென். முதிர்ந்த ஒரு தேவ மனிதர். அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அந்த ஊழியங்கள் ஹல்லேலூயா, இன்றைக்கும் இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த பட்டணத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவரை சார்ந்திருக்கு. அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், உங்கள் பாஸ்டர் கேட்டிங்கன்னா கடந்து வந்த பாதைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரம்மாண்டமாக எல்லாம் வெளியே பார்க்குறோம், லைட்ஸை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் there was a price that they paid for that. உண்மைதானே பாஸ்டர்? ஹல்லேலூயா. நிறைய பேர் கிரை இல்லாமல் உடனே மேலே வரணும் இல்லை சார், அதற்குரிய கிரையை செலுத்தாம ஒரு நாளும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எப்படி தெரியுமா, எனக்கு எக்ஸாமே வேண்டாம். இந்த கோவிட் டைமில் எல்லாரும் 10th 12th பாஸ் பண்ணி விட்டாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஆமென். எக்ஸாமே வேண்டாம், ஆனால் நான் பாஸ் பண்ண ஒரு நாளும் நடக்காது. பாஸ்டர் சொன்னது நான் வரும்போது அதை தான் சொல்லிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யணும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். யோசிப்பு அவன் செய்ய வேண்டியதான் செஞ்சான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்ய வேண்டியதை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செய்து கொண்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க, ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க. ஹல்லேலூயா ஆமென். நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் ஆபேலையும் பிற்பாடு அவன் காணிக்கை அங்கீகரித்தார். நிறைய பேர் நினைக்கிறோம், என் மியூசிக்கு, என் பாட்டு, என் வர்ஷிப்பு, என் மில்லியன் வியூஸ், என் சிடி பெருசாக வந்துருச்சுன்னா போதும், கர்த்தர் இதை அங்கீகரிச்சிட்டார். இல்லை சார், முதல்ல என் வாழ்க்கையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளோ அழகாக பாடலாம், இவ்வளோ அழகாக வாசிக்கலாம், திறமையாக பிரசங்கம் பண்ணலாம்,
கோர்வையா பிரசங்கம் பண்ணலாம், எல்லாமே இருந்தாலும் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா அவருக்கு முன்பாக நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரோடு கூட என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். கண்களை மூடலாமா? ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து ஹல்லேலூயா, இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். இன்னைக்கு வர்ஷிப் சண்டேன்னு பாஸ்டர் சொன்னாங்க. வர்ஷிப் பண்றது நல்லதுதான், ஆனா முதல்ல என் வாழ்க்கையை அந்த பலிபீடத்தில் கொடுக்காம, பலிபீடத்தில் என் வாழ்க்கையை சமர்ப்பிக்காம, நான் என்ன ஆஃபரிங் கொண்டு வந்தாலும், என்ன வர்ஷிப் பண்ணாலும், என்ன பாட்டு பாடினாலும் அதை ஒரு நாளும் பரலோகம் அங்கீகரிக்கவே முடியாது. நான் எதற்காக செய்கிறேன், எந்த நோக்கம், ஆமென், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட உண்டு. ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துட்டு எடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வை. எல்லாருக்கும் தெரியுது, சொல்லலாமா? வேண்டாத மீண்டும் தலை தூக்காமல், எனக்குள்ள இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், சண்டைகள், போராட்டங்கள். Some of you been struggling with certain things. சில காரியங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனா தனியா நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அந்த வலையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, முடியல. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை அதனாலதான் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல கட்டளையிட விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு விமோச்சனத்தை, ஒரு விடுதலையை கொடுக்க இறங்கி வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த காலை நேரத்தில், that's why hallelujah, அதனாலதான் ஹல்லேலூயா கூடி வந்திருக்கிறோம். ஒரு விடுதலையின் ஆவியானவர், ஹல்லேலூயா, அந்த அக்கினி இந்த காலை நேரத்திலே ஹல்லேலூயா வேண்டாத எல்லாவற்றையும் பட்சித்து போடுவதற்கு, நக்கி போடுவதற்கு கர்மேல் பர்வதத்திலே ஹல்லேலூயா எலியா தன்னந்தனியாய் நிற்கிறார். ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, there was an altar. Fire will be upon the altar. அக்கினி எங்க வரும்னா, விழுனா பலிபீடத்துல தான் விழும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி. பலிபீடத்துல தான் அக்கினி விழும். அந்த பலிபீடம் நான் தான். அந்த பலிபீடம் என் குடும்பத்தான். அந்த பலிபீடம் என் வாழ்க்கை. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே பலிபீடமா ஒப்பு கொடுக்கிறேன். As an altar, that's where God comes. That's where He pours out His Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Altar is a connecting system between earth and heaven. Amen. பரலோகமும் பூமியும் சந்திக்கிற ஒரு இடம் பலிபீடம். எலியா சந்தா காளைகளை வெட்டி போட்டான், தண்ணீரை ஊற்றினான். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வந்துச்சு, அந்த பலியை நக்கி போட்டது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு காலை நேரத்தில் எனக்குள்ளே மறைந்து இருக்கிற நிறைய நேரத்தில் 30 வருஷம் 40 வருஷம் அப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டிக்கு போயிட்டே இருப்போம், இது ஊழியம் தானே, இது நல்லா நடக்குது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஆட்கள் வராங்களே, ஹல்லேலூயா, எல்லாம் பாராட்டுறாங்களே, நல்ல வியூஸ் வருது, ஹல்லேலூயா, எல்லாரும் கை தட்டுறாங்களே, ஹல்லேலூயா, நம்ம பாட்டிக்கு போயிட்டு இருப்போம். எனக்குள்ளே ஹல்லேலூயா நான் எழும்ப முடியாமல் என் ஹல்லேலூயா என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஜீவியம் இன்னும் அந்த எகிப்தின் நிலைமையில. இந்த காலை நேரத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க, வேண்டாத பலவீன ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? மீண்டும் தலை
அக்கினி அக்கினி இறக்கி வீடும், முற்றிலும் எரித்து விடும், முற்றிலும் எரித்து வீடும். அக்கினி அக்கினி முற்றிலும். ரெண்டு கைய ஆண்டவர் கையில கொடுத்து உகந்த உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன். Worship team can sing with me. உகந்த கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சுகந்த வாசனையா நுகர்ந்து உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கை. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லாரும் சொல்லலாமா? என் வாழ்க்கையே, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என்னுடைய திட்டம் எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாம இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எஸ் எஸ், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போறேன், அதுக்கு மேல என்னால எழும்ப முடியல. அந்த தடையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிற இந்த காலை நேரத்தில், oh Jesus Lord, we thank you, we thank you Lord. சுகந்த இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். சொல்லுங்க, இயேசு தேவா என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி ஏற்று. நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகம் மகிழட்டும், பரலோகம் அங்கீகரிக்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, ஓ ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும். காலை நேரத்தில் ஆண்டவரே, அந்த தடைகள் எனக்குள்ள இருந்து விலகட்டும். அடுத்த நிலைக்கு போக விரும்புகிறேன். நான் எழும்ப முடியாம எனக்குள்ள இருக்கிறதான இந்த காரியங்கள் சின்ன சின்ன காரியமா தான் இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், கர்த்தர் அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர், ஆண்டவர் அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சுகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, ஒரு அற்புதம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிலே, ஹல்லேலூயா, சரீர அளவிலே, ஹல்லேலூயா, மனத அளவிலே, ஆவியின் நிலைமையிலே, உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு புதிய ஒரு மாற்றம். கைகளை தட்டி சொல்லுங்க, உள்ளான மனுஷனுக்குள்ளே. ஹல்லேலூயா. எங்கள் கல்லறையை போன்றதான நிலைமையே, ஆமே 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 ஆமே, எங்கள் கல்லறை போன்றதான நிலைமைகளை மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட உண்டு. ஆமென். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. நம்பிக்கையாவுமே. ரெண்டு கையை உயர்த்தி, எல்லாமே முடிந்தது. எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தா சொல்லியிருப்பேன், என்ன ஆண்டவரே
எல்லாம் சுத்தி எலும்பா இருக்கு, சுடுகாட்டுல கொண்டு வந்து இங்க போய் தீர்க்க தரிசனம் ஜனங்கள் மத்தியில நிறுத்தினா பரவாயில்ல, எலும்புகள் நிறைந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில செத்து போயிருக்கிற நிலைமைகளுக்குள்ள ப்ராஃபஸைன்னு சொல்றீங்களே, கர்த்தர் செஞ்சா அப்படிதான் செய்வார். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம். காற்றையும் காண மாட்டீர்கள், சபையே மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னவர். நம்ம மனதிருந்தால் விடுதலையோடு கைகளை தட்டி, நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி. You will see no wind, no rain, yet this valley will be filled with water. Hallelujah. நிரப்புகிறவர் அவர், நிரப்புகிறவர் அவர், அபிஷேகிக்கிறவர் அவர், நடத்துகிறவர் அவர், சுமக்கிறவர் அவர். அந்த எலும்புகள் சொல்லிட்டு, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். Our hopes have been cut off. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்றார் 12வது 13வது வசனத்தில், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். நம்ம மனதிருந்தால் கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் ஒருவேளை அப்படிப்பட்டதான நிலைமையில ஒருவேளை இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நசுக்கப்பட்டு எல்லாம் முடிந்து போன, வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா உள்ள மழுங்கி கொண்டிருக்கிறேன். உலர்ந்து போன நிலைமைகள். ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணுவேன். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து, இந்த சபையிலிருந்து ஒரு சேனை, கைகளை தட்டி சொல்லுங்க, ஒரு சேனை. இந்த பட்டணத்திற்கு ஒரு சேனை தேவை. வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனை தேவை. இந்த சபையிலிருந்து ஒரு சேனை எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறேன். நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, மக்கோரு சந்தலபதியாந்தே ரேகமியாந்தலபதியாந்தரரா. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலைகளாய், அக்கினி ஜுவாலைகளாய், அக்கினி ஜுவாலைகளாய் ஒவ்வொருவரையும் எழுப்பி கொண்டிருக்கிறீர். அதற்காக தான் நீர் அவர்களை முத்தரித்திருக்கிறீர். அதற்காக தான் ரட்சித்து இந்த ஆலயத்தில், இந்த சபையிலே நாட்டி இருக்கிறீர். சேனைகள், ஒரு சேனை, ஒரு சேனை. Come on, praise him. It's your time. It's your time. இது உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற நேரம் இது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் பாவத்தை உதறிவிட்டு எழும்பு, எழும்பு எழும்பு எழும்பு. It's your season, it's your time. ரமமஷந்தலபதியாந்தே ரேகமியாம் தலபதியாந்தரரரா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமார்த்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னீரே. தரிசனமுள்ள ஒரு தலைமுறை இந்த இடத்துல, தரிசனமுள்ள ஒரு சந்ததி இந்த இடத்துல எழுப்பி கொண்டிருக்கிறேன். Come on, come on, come on, come on, don't stop. தரிசனமுள்ள ஒரு சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறேன். ரகமஷந்தலபதியாந்தே. Yes, 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 yes. Ramamakuruyatelabodiyantarara. Rokomodiyantelabodiyantarara. ஊற்றுவீராக, ஊற்றப்படுவீராக. அனல் மூட்டி எழுப்புவீராக, அனல் மூட்டி எழுப்புவீராக. வைராக்கிய வாஞ்சை உள்ள ஒரு தலைமுறையை எழுப்பி கொண்டிருக்கிறேன். ஒரு வாலிப தலைமுறையை எழுப்பி கொண்டிருக்கிறேன். அவர்களை எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீர் வைத்திருக்கிற பொருட்களை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறை. பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததி, ஒரு தலைமுறையை எழுப்பி கொண்டிருக்கிறேன். பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, ஹல்லேலூயா, அற்ப ஆதாயத்திற்காக அல்ல. கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, அவருக்காக உத்தமமாய் உண்மையாய் சேவிக்கிற ஒரு சந்ததி.
உண்மையாய் சேவிக்கிற ஒரு தலைமுறை, உண்மையாய் கர்த்தரை பார்த்து ஓடுகிற ஒரு தலைமுறை. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே எந்தன் கல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னை மறுபடியும் கரங்களை உயர்த்தி, எந்தன் கல்லறையில் கல்லை உயிர்த்தெழும். மறுபடியும் சொல்லுங்க, எந்தன் கல்லறையில், எந்தன் கல் ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரு ரட்சகர் உண்டு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை அவர் ஒருவருக்கே, அந்த மீட்பர் ஒருவருக்கே, அந்த ரட்சகர் ஒருவருக்கே. சொல்லுவோம், my God. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, ரகமஷந்தலவதியாந்தே. ஆராதனை ஆராதனை, glorify your name. நீ சொன்னால் போதும் செய்வேன். உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ, நீ சொன்னால் போதும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உங்க சத்தம் கேட்கட்டும். நான் உம்மை தேடுவேன். நான் எத்தனை பேர் சொல்லுவீங்க,
நான் உம்மை சேவிப்பேன். எனதெல்லாம் உண்மையா சொல்ல முடியுமா? நான் அவரை நேசிப்பேன், அவருக்காக வாழுவேன், அவருடைய சித்தம் செய்வேன் சொல்றவங்க கையை உயர்த்தி, would you lift your hands and sing it out? நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், எனதெல்லாவற்றிலும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பல கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவே. Glorify your name. ஆராதனை. உங்க சத்தம் ஒரு தூபமாய் பரலோகத்திற்கு எட்டட்டும். நறுமணமாய் எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினே, இதுவரைக்கும் நல்லவராய் உதவி செய்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எபினே, எபினேசரே, எல்ரோயி, எல்ரோயி. கைகளை உயர்த்தி, என்னை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, என் உள்ளம் திரைகளை ஆராய்ந்து அறிகிறவர். சத்தத உயர்த்தி, எல்ரோயி, Lord who sees me. கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற ஒரு ஆண்டவர். Thank you. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் நம்புகிறோம். ரகம சந்தலமோ யெகோவா ராஃபா, சுகம். We thank you Lord. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. ரெண்டு கையை உயர்த்தி, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, பலன் தந்தீரே. ஓடுவதற்கு பலன் தந்தீரே, பலன் தந்தீரே. உங்க சத்தம் உயரட்டு. விடுதலை தந்தீரே, விடுதலை தந்தீரே. விடுதலை தந்தீரே. ஆண்டவரே, சத்துருவின் பிடியிலிருந்து அற்புதம், அற்புதம் செய்தீரே. ஓ, அற்புதம் செய்தீரே. உம்மை முழு, உம்மை முழு உள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். Thank you. Hallelujah. Ragama shantalavadiyam, remama serarayatelavadiyande. Glory, Yeshua. Magnify your name. We glorify your name. மீட்பரே, எங்கள் இரட்சகரே, மகத்துவத்துரியவரே, மகிமைக்குரியவரே, உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு glorify your name. Sing it.
முழு பலத்தோடு sing it out. இயேசுவே, ஒரு புதிய பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய பலன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி, பலத்த ஜாதி, பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீரே. என் ஆண்டவர் எழுப்புகிறீர். இந்த இடத்துல ஒரு சந்ததி, ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு சேனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. ரகமா சந்தல மொதியாந்தே. Thank you, Father Lord. Ebenezer, Ebenezer, இந்நாள் வரை. நம்புறவங்க கையை உயர்த்தி நினைவாய் நன்றி. A faithful God. நன்றி. கருபோல ஒன்றுமே இல்லாமல் துவங்கின. கைகளை உயர்த்தி. எங்கேயோ எப்படியோ இருந்தா எங்களை தேடி வந்து மீட்டெடுத்தீரே. எங்களை தேடி வந்து மீட்டெடுத்தீரே. கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின உங்க கிருபையினாலே, உங்க தயவினாலே சுமந்து நடத்துகிறீங்க. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன், இன்றைக்கும் எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டே, ஒரு இரட்சகர் உண்டே, ஒரு மீட்பர் உண்டே. ஒரு thank you Lord. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை. We thank you Lord, my God, my Savior. என் நினைவா, the Lord who is mindful of me. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவரை தொழுது கொள்ளுவே. ஓ நன்றி. அன்றன்றை காண என் தேவையை காண என் தேவைகள் யாவையும் நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண. Thank you God. ஒவ்வொரு வழிகளுக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எபினேசரே, my God, be my provider, my Savior, my deliverer.
ஆச்சரியமாய் அதிசயமாய். ஓ எபினேசரே கூப்பிடுங்க. இந்நாள் வரை சுமந்தவரே சொல்லுவோம் எபினேசரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி. இதுவரைக்கும் சுமந்தவர் நன்றி. சபையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரு போல நீ நடத்திடும் விதங்களை இந்த நெருக்கடியான இந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் மூடப்படுகிறது, எல்பிஜி கேஸ் விலை, பெட்ரோல் விலை இந்த யுத்தத்தின் நிமித்தமாக எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வசதியானவங்க பிழைத்துக் கொள்வாங்க, ஆனா நடுத்தரம் சாதாரண மனிதர்களுடைய நிலைமை இன்னைக்கு it's always a question mark. But I want to tell you, பஞ்ச காலத்துல ஆண்டவர் எலியாவையும் போஷித்தாரு, சாரிபாத் விதவையும் போஷித்தாரு. சபை ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. Church will supply. Hallelujah. Hallelujah. There will always be enough in the temple, in the church. Hallelujah. Hallelujah. அநேகருக்கு கொடுப்பதற்கு. Hallelujah. ஆலயம் எப்போ நிரம்பி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. எலியாவை கர்த்தர் போஷித்தார். ஆண்டவர் சொன்னாரு, தேசத்துல பயங்கர பஞ்சம், ஆகாப்ட போய் காண்பி. போய் தைரியமா சொல்றாரு, நான் சொல்லாம மழையும் பெய்வதில்லை பனியும் பெய்வதில்லை சொல்லிட்டு தைரியமா வந்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னா எந்த மனுஷனுக்கு முன்னாடி தைரியமா நிற்க முடியும்? கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லிட்டு வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கேரித் ஆற்றல் கடையில உன்னை ஒளித்துக்கொள், ஹைட் யுவர் செல்ஃப். அங்க ஆண்டவர் சொல்றாரு, காகத்திற்கு கட்டளையிட்டு இருக்க உன்னை போஷிக்க. வித்தியாசமா ஆண்டவர் செய்வதே வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம வழியில நிறைய பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஹல்லேலூயா we all know ஹல்லேலூயா கர்த்தர் நடத்துகிற விதம் இந்த நாட்களில் விசேஷமாய் ஹல்லேலூயா nations are going towards that. ஆமென். என்ன அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா நான் ஒன்று சொல்றேன், ஹல்லேலூயா பஞ்ச காலத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா விதவையும் போஷித்தவர், எலியாவையும் போஷித்தவர், நம்மை போஷிக்க வல்லவர், நம்மை சுமக்க வல்லவர். காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு போயிருந்தார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிருந்தார். கேரித் ஆற்றண்டைக்கு போனார் ஆண்டவர், அங்க போனார். ஹல்லேலூயா. there is an obedience factor that is connected hallelujah for your to your miracle. hallelujah. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னைக்கு நம்ம கீழ்ப்படியணுமோ, வசனத்திற்கு என்னைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறோமோ, hallelujah இந்த வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறோமோ, hallelujah அப்பந்தாங்க you are opening the hallelujah the doorway for your miracle. ஆமென். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. hallelujah. நீ போய் ஒளித்துக்கொள். அங்க போனா காலையிலயும் சாயந்தரமும் ஃப்ரெஷ் ஃபுட் வருது. காக்கா மூலமா கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. there is a season for everything. நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. காகம் போஷிக்கிற அந்த நாட்கள் முடிஞ்சு, கேரித் ஆற்று நீர் வத்தி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே Elijah rise up and go to Zarephath hallelujah village. அந்த சாரிபாத் ஊருக்கு போ. hallelujah. அங்க யாரை வச்சிருக்கிறேன்? யாரை வச்சிருக்கிறாரு? ஒரு விதவைய, ஏழை விதவை. அந்த அம்மாக்கு ஹஸ்பண்ட் இல்லை, வேலை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த சம்பவத்தை வச்சு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், என்ன ஆண்டவரே அனுப்புறதே அனுப்புறீங்க, பஞ்சகாலம், ஒரு வசதியான ஒரு வீட்டுக்கு அனுப்பலாம்ல,
ஒரு பணக்காரனை கொண்டு வரலாம்ல, ஒரு வசதியான ஒரு இடத்திற்கு அனுப்பலாம. அங்க போனா எல்லாமே நிறைய இருக்கும், என் தேவையும் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் அப்படிதான் இருக்கும், உண்மைதானா? ஹல்லேலூயா. எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வசதியான இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஆனா ஆண்டவருடைய திட்டம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது சொல்லுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. My ways are higher than yours, my thoughts are greater than yours, says the living God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமான ஒரு விதம். ஆமென். ஆமென். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அங்க போறாரு, கீழ்ப்படிஞ்சு போறாரு. He obeyed and went. அங்கேயே ஒரு கீழ்ப்படிதல், இரண்டாவது முறை கீழ்ப்படிஞ்சு போறாரு. ரெண்டு பேருக்கு அற்புதம் தேவை. இவரும் சாப்பிடணும், அந்த அம்மாவும் பிழைக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டத்தையும் ஆண்டவர் செய்கிறார். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போறாரு, அந்த அம்மா விறகு போட்டிருக்காங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படி. திரும்பி போகும்போது அவர் கேட்குறாரு, சாப்பிட எதா கொடுங்க அப்படி. அந்த அம்மா சொல்றாங்க, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு போறோம். She was preparing for her last meal. கடைசி சாப்பாடு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, பஞ்சம் தேசத்துல. இந்தியாவில் அப்படி வருமா, உலகத்தில் அப்படி வருமா? கண்டிப்பா வரும். அந்த நாட்களுக்கு நேராக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்திலே ஆனால் that's the good news. இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன சார் காலையில இதை நல்ல வசனம் சொல்லுவீங்கன்னு நினைச்சோம். ஹல்லேலூயா. ஆனா ரியாலிட்டி அதுதான், இயேசு சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த வருஷம் செழிப்பா இருக்கும், அப்படி ஆகும், இந்த ஆண்டு இப்படி ஆகும். ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை என்னவோ அதுதான் நிறைவேறும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு நாள் பொய்யா போகாது. மனுஷனுடைய வார்த்தை எல்லாம் பொய்யா போகும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இட்ஸ் better to put our trust in the living God. Amen. தேவன் பேரிலே. ஹல்லேலூயா. ஆமென். 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 கொஞ்சம் தான் இருக்கு சார், முதல் அப்பத்தை எனக்கு சுருட்டுவா அப்படின்னாங்க. அந்த அம்மாவும் கீழ்ப்படுகிறாங்க. There's an obedience. Hallelujah. ஒரு கீழ்ப்படிதல் அங்க நடக்குது. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ? இங்க இருந்து வருகிறதான வசனத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த புல்பிட்ல இருந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது. அந்த வார்த்தையை வெறும் கேட்டுட்டு போகிற ஒரு விசுவாசியா இருக்கிறோமா, இல்ல வார்த்தையின்படி நடக்கிற ஒரு விசுவாசியா நான் இருக்கிறேனா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருப்பது மாத்திரமல்ல, என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். 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 உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல அப்படி மாற்றுவாரு. ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம்லாம் அதுதான். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி, ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கோவிட் டைம்ல, கோவிட்க்கு முன்னாடி 2011ல நான் ஒரு அமெரிக்கன் மிஷனரியோடு கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் என் கண்மலையான் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாரு. அவர் கூட நான் 17 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். 2011ல் அவர் வந்து சொன்னார், ஆண்டவர் என்னை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போகிறார் அப்படின்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க, வெள்ளைக்காரனை நம்பி இருந்தையே இத்தனை வருஷமா, உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நான் நடுத்தரில் இல்லை. இந்த ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால, அந்த தேவ மனிதருக்கு கீழாக இருந்ததுனால, ஹல்லேலூயா. வாலிபர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியரை கொடுத்துருப்பார்னா அந்த ஊழியருக்கு கீழாக அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதற்கு கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வாலிபர்கள் எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த அதிகாரம் தேவன் ஆவிக்குரிய ஒரு தகப்பனை நமக்கு கொடுத்திருப்பார்னா அந்த அதிகாரத்திற்கு கீழாக நமக்கு கீழ்ப்படிது. எனக்கு தெரியும், ஹல்லேலூயா, எங்க பாஸ்டருக்கு ஒண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள், ஹல்லேலூயா, ஆமென், இவரை காட்டிலும் நம்ம இப்ப பிறந்திருக்கோம், ஆமென், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நிலைமையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அதிகாரத்திற்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் என்னுடைய வைஃப் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் நல்ல பெங்களூரில் நல்ல சேலரியில் இருந்தாங்க. நல்ல பதவி, நல்ல நல்ல சம்பளம். வெளிநாடுலாம் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பதவியில் இருந்தாங்க, நல்ல சேலரியில் இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் இப்படி ஒரு ஆராதனையில் இருந்தேன். பாஸ்டர் ஸ்டூவர்ட் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். என் ஒய்ஃபை பார்த்து சொன்னார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் முழு நேரம் ஊழியத்திற்கு, ஷெப்பர்ட் கேர்ள் ரைஸ் அப் அப்படின்னாரு.
எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ராஜினாமா செய்வதற்கு கடிதத்தை எழுதினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அதை செய்யாத, அந்த முட்டாள்தனமான வேலையை செய்யாத. ஸ்டூவர்ட் 2 மாசத்துல அமெரிக்கா போயிடுவாரு. உனக்கு பெங்களூர்ல சொந்த வீடு கிடையாது, எப்படி சாப்பிடுவேன், எப்படி வாழுவேன், சர்ச் கிடையாது, உனக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த ஒரு வேலை இருக்குது, இதை வச்சு நீங்க ஊழியம் செஞ்சுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துக்கலாம், செட்டிலாக இருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. என் ஒய்ஃப் போய் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும் பொழுது காலையில் அவங்க பாஸ் வந்து சொல்கிறாரு, ஸ்னேகா, ஐ ஹேவ் அ குட் நியூஸ், there is a promotion for you. உனக்கு ஒரு பதவி உயர்வு இருக்குது, ப்ரொமோஷன் லெட்டர் வருது, எல்லாமே டபுளாக மாறும். அன்னைக்கு அவங்க தீர்மானம் பண்ணாங்க, இல்லை, முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், என் ராஜாவிற்கு நான் சேவை செய்ய போகிறேன், இயேசுவுக்கு வேலை செய்ய போகிறேன், அதனால் நான் பின்னாடி திரும்ப மாட்டேன். அன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு 10:45 இருக்கும், அவங்கள கூப்பிட்றதுக்காக நான் போகிறேன். எனக்கு அப்போ தான் எல்லாம் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நாளையிலேருந்து ஸ்னேகா வேலை செய்ய மாட்டா, எப்படி வாழ போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி வாடகை கட்டுவோம், என்ன நடக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் பயம், என்ன நடக்கும், எப்படி ஆகும். கர்த்தரை சார்ந்திருந்தா ஹல்லேலூயா, அந்த ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துவார். நான் சாட்சியாக இதை நான் சொல்கிறேன். நான் இதை சொல்கிறதுக்கு பிளான் பண்ணல, ஆனால் நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க. பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. ஹல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணேன். யாருமே இல்லை, நான் தனியாக நின்றுருந்தாங்க. என் பர்ஸ் எடுத்தேன், ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன், எனக்கு இல்லை, எனக்கு கொடுங்கன்ட்டு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நீங்கள் இந்த ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் நடத்துவீங்க, உங்களை நம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி அந்த ஒரு ஜெபம் பண்ணேன். கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன், சாகிற வரைக்கும் ஒருத்தருட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மனுஷனும் கை தட்ட வேண்டாம், ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை போய் சேரட்டும். எந்த மனுஷன்கிட்டையும் கையேந்து நிற்க மாட்டேன், உங்களை நம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன், 2011 இன்னைக்கு வரைக்கும் இந்த கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். கோவிட் டைமில் நான் ஆஸ்திரேலியா ஊழியம் முடிச்சுட்டு வந்தேன். அடுத்த வாரம் கோவிட் லாக்டவுன், எங்கே போகிறது ஒன்றுமே தெரியல. ஒரு சத்தம் கேட்டுச்சு, உன் பேங்க் பேலன்ஸை காலி பண்ண அப்படின்னு. நம்ம நினச்சிருப்போம் இது வேற ஏதோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழியர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் நினச்சேன், ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் அ ஓன் ஹவுஸ், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கைத்தட்ட வேண்டாம், திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் மகிமைக்காக, ஆண்டவர் நாம மகிமைக்காக கீழ்ப்படிஞ்சு எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். நூற்றுக்கணக்கான மிஷனரிகளை ஒவ்வொரு மாதமும் தாங்குவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. நூற்றுக்கணக்கான குடும்பங்களை ஆதரிக்க இன்னைக்கும் அதை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். போன வருஷத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு, நீ வருஷம் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி. நான் திரும்ப அதே கேள்வி கேட்டேன். எனக்கு சொந்த வீடே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ராபி, உனக்கு சொந்த வீடே கிடையாது, நீ எப்படி சர்ச்சை கட்டுற, ஒன்றும் வேண்டாம், ஊழியம் செய்கிற, இது போதும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், போன வருஷத்தில் 5 ஆலயத்தை கட்டுவதற்கு, நான் பெருமைக்காக நான் சொல்ல, கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஏன் தெரியுமா? கைத்தட்ட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட பார்த்து அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு ஜெபம், சாகிற வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை நடத்துவீங்க. இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும், இந்த ஊழியத்தையும், இந்த சபையையும், இந்த ஆதியாகமம் 12:3 வசனம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எதற்காக இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது? பூமியில் உள்ள வம்சங்களை, இந்த கோயம்புத்தூர் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, இந்த பட்டணம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. இங்க இருக்கிறதான ஒவ்வொரு வாலிபர்களை பார்த்து நான் சவாலா சேலஞ்சா நான் சொல்றேன், இந்த ஏழையை, இந்த மனுஷனை கர்த்தர் நடத்துவார். ஐம் ஜஸ்ட் an ordinary person. என்னை குறித்து சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால நிற்கிறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்து பெருசா பேசுறதுக்கு there is nothing, zero. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார், அவ்வளோ ஒன்று தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து நான் சொல்றேன், ஹல்லேலூயா, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை மாத்திரம் செய்வதற்கு, ஆமென், இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆமென். தாவீது சொல்லும் பொழுது 18வது வசனத்தில், 18வது அதிகாரத்தில், தேவரீர் என் விளக்கை எரிய செய்வேன். அப்படியே ஆண்டவரே, நெருக்கடியாக இருக்குது, பஞ்சகாலமாக இருக்க போகுது,
சரியான வேலை இல்லை, தரிசனம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிற, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதன் மத்தியில எனது விளக்கை எரிய செய்வி, இரவை எனது விளக்கை அப்படி சொல்றவங்க என் உள்ளத்துல இதை உணர்றதுனால நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உமக்காக ஊழியம் செய்வேன். இந்த சபையில கர்த்தர் ஒரு சேனை ஆரம்பத்திலிருந்தே ஹல்லேலூயா ஒரு சேனையை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். இந்த சபையின் தரிசனத்தோடு நான் இணைத்து கொண்டு உமக்காக வாழ விரும்புகிறேன், உமக்காக ஓட விரும்புகிறேன்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்தை விட்டு முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, இருக்கிற இடத்தை விட்டு முன்னாடி தைரியமா ஓடிவாங்க, வேகமா. ஹல்லேலூயா, நடந்து வர வேண்டாம், வேகமா ஓடிவாங்க. ஹல்லேலூயா, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறேன்னா ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அந்த கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா தான் முன்னாடி வர்றோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, என் சபையின் தரிசனத்தோடு எங்க போதகரோடு கூட இணைந்து, ஹல்லேலூயா, நான் போய் தனியா ஒன்று ஆரம்பிக்கிறது அல்ல, ஹல்லேலூயா, இந்த தரிசனத்தோடு இணைந்து கொண்டு அவரோடு கூட இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றவங்க முன்னாடி வாங்க. ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரைக்கும், ஹல்லேலூயா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், பாடுவது எல்லாமே ரொம்ப சூப்பர், ஆனா வாழ்ந்து காட்டணும். பாடுற கூட்டத்தை ஆண்டவர் தேடல, வாசிக்கிற கூட்டத்தை தேடல. ஆபேல மாதிரி கர்த்தர் ஆபேலையும் அதற்கப்புறம் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சார். இன்னைக்கு முதல்ல ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க அங்கீகரிக்கணும், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் உங்க சித்தம் செய்வதற்கு அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, உம் சித்தத்தை நான் செய்வதே அப்படி சொல்றவங்க உண்மையா? அனுதினமும் என் போஜனம் உம் சித்தத்தை நான் செய்வதே, அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை, ஓ அழியும். முன்னாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீது உம்முடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. எத்தனாய் வாழ்ந்த என்னை, ஓ அழியும் என் கைகளை, இந்த கையை ஆண்டவர் கையில கொடுத்து நீர் பயன்படுத்துவீராக, ஒரு சேனையா எழுப்புவீராக. வைராக்கியம் ஒன்றை உள்ள ஒரு சேனை எழும்பட்டும் ஆண்டவரே, ஒரு சந்ததி தரிசனம் உள்ள ஒரு தலைமுறை எழும்பட்டும் ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தலைமுறை எழும்பட்டும். கைகளை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே சத்தமாய் கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தையும், அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டவனாக அவருக்காய் மாத்திரம் எழுப்பி செயல்படுவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடுவதற்கு கைகளை உயர்த்தி ஏறி நல்ல ரெண்டு கையை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். Come on everyone. எப்போதுமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு தலைமுறை எழுபட்டும். ரகம சந்தலபதியாந்தே ரெமம சந்தலபதியாந்தே சொல்லுவோ எனது விளக்கை எரிய இரவை, என் இரவை பகலாய் மாற்றுகிறவர் வந்திருக்கிறார். எனது இயேசுவின் நாமத்திலே அது நடக்கட்டும். Give you glory Lord. எரிந்து கொண்டே
எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும். உண்மையா அவரை பார்த்து என் ஜீவன் பிரியும் சாட்சியா வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், உண்மையா ஓடணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், பிரியும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பே. ஒரே ஒரு வாழ்க்கை உண்மையாய் அவருக்காய் வாடுவதற்கு. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை அங்கீகரிப்பீராகப்பா. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே. இருப்பேன் சொல்லோ, நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் அழிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானை. தூயவர் 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 தூயவர், துதிக்க பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்க பாத்திர ஆறுதல் நீர்தான். கைகளை உயர்த்தி தூயவர் தூயவரே. ஆமென். அக்கினியினால் பதில் கொடுக்கிற தெய்வம், எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறது, அற்புதமாய் நடத்துகிறது இயேசுவே. நீர் ஒருவரே நல்லவர், 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 தூயவரே. எஸ், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மலைகளை மிதிக்கிறதற்கு, குன்றுகளை தவிடுபடி ஆக்குறதற்கு, எதிரான வல்லமைகளை அழிப்பதற்கு, சத்துருடைய ராஜ்யத்தை அழிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஜனமாகிய எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்காக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே, உம்மோட நாங்க வாழ்வோம் ஆண்டவரே, உமக்குள்ள நாங்க நிலைப்படுவோம் ஆண்டவரே.